ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே சட்னி அரைக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேர்க்கடலை வறுப்போம். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அந்த தோலை உரிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறமா கையால் லேசாக கசக்கி விட்டோன்னா தோல் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த கடலையோட தோலை தனியாக எடுக்கிறதுக்காக நம்ம பிளேட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஊதி விடுவோம். இந்த மாதிரி நம்ம ஊதி விடும்போது பார்த்திங்கன்னா கடலையோட தோல் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பறந்து எல்லா இடமுமே நமக்கு குப்பையாயிரும். ஸோ இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு தோல் கூட வெளியில் பறக்காத அளவுக்கு இந்த கடலையை மட்டும் நம்ம எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை எல்லாத்தையும் கையாலேயே இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுருங்க. அடியில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இதில் கடலை எல்லாத்தையும் நம்ம கொட்டிடலாம். இப்போது லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி விட்டிங்கனாலே போதும், கடலையோட தோல் எல்லாமே நமக்கு பிளேட்டில் கொட்டிடும். ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி கடலை மட்டும் இருக்கும், ஒரு தோல் கூட நமக்கு வெளியில் பறக்கவே பறக்காது, எல்லாமே நமக்கு பிளேட்லேயே கலெக்ட் ஆகிடும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட் எல்லாம் பிரிச்சுட்டோன்னா இதை அடுத்து நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லைனா இந்த பிஸ்கெட் எல்லாம் ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து இந்த பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்காது. இந்த பேக்கெட்டில் மேலே இருக்கிற ஒரு 3-4 பிஸ்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நமுத்து போன பிஸ்கெட்டை நம்ம மறுபடியும் நல்ல புது பிஸ்கெட் மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேன் நமக்கு ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த பேனை நம்ம சூடு பண்ணிக்கலாம். பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமத்து போன பிஸ்கெட் எல்லாம் பேனில் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பிஸ்கெட்டை நம்ம அடுத்த சைடும் பரட்டி விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த பிஸ்கெட்டை நீங்கள் பேன்லேயே வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ராசஸை செய்யவே செய்யாதீங்க. இப்போது அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பிஸ்கெட்டை நம்ம எடுத்து பார்த்தோன்னா பிஸ்கெட் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பேக்கெட்டில் இருந்து இப்போ தான் ஓப்பன் பண்ண ஃப்ரெஷ்ஷான பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து இந்த பிஸ்கெட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி சாப்பாடு அரிசி தான் சேர்க்குறேன். எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த அரிசி டப்பாவில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்துரும். ஸோ நம்ம பிஸ்கெட் ரொம்ப நாளைக்கு நமத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த டிப் ரொம்ப நாளாக நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கொலுசு கிளீனிங்க்கு டிப் போடுங்கக்கான்னு. ஸோ அந்த டிப் தான் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த கொலுசை பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாயிருச்சு. இந்த வெள்ளி எல்லாமே நல்லா கருத்து போயிடுச்சு பாருங்கள். இந்த கொலுசோட பேக் சைடுமே ரொம்ப கருப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா கருத்து போய் அழுக்கு படிஞ்சிருக்க கொலுசை நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா பல புதுசு மாதிரி க்ளீன் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் நான் தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்ல சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். ரொம்ப சேர்க்க வேண்டாம், 2 கொலுசுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூடவே நான் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விடும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வச்சிருக்க கொலுசை இதில் போட்டுடலாம். திருகாணியை இந்த மாதிரி தனியாக கலட்டிட்டு நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. கொலுசிலே மாட்டி வச்சு நீங்கள் போட வேண்டாம். இந்த மாதிரி தனியாக கலட்டினா தான் திருகாணியில் இருக்க அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியில் வரும். இப்போது ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கொலுசை நீங்கள் வெளியில் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம போடும்போது ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடா இந்த கொலுசில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துரும். தண்ணியோட கலரும் நல்லா மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு இந்த கொலுசை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன்.
அடுத்து இந்த கொலுசை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த பிராண்ட் டூத் பேஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கூடவே இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ்ஷும் எடுத்துக்கோங்க. நல்ல ஹார்டான பிரிசில்ஸ் இருக்கிற டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம கொலுசை ஈஸியாக க்ளீன் பண்ணோம். இப்போவே நம்ம கொலுசுலேருந்து பாதி அழுக்கு போயிடுச்சு. அடுத்து இந்த டூத் பேஸ்ட்டும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது கொலுசு வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும். கொலுசோட 2 பக்கமும் நல்லா திருப்பி அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கன்னா கொலுசு வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும். நான் முன்னாடி காட்டின கொலுசுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கையில் போட்டிருக்க வளையல் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம கழட்டாமல் கையோடையே போட்டிருக்கும் போது ஒரு டைமில் நம்ம கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணாலும் வளையல் வந்து கழட்டவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே இதை கழட்டும் போது நமக்கு கையில் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. அதனால் கையில் போட்டிருக்க வளையல் பார்த்திங்கன்னா அடிக்கடி சின்னதாகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு கழட்டினாலுமே கையில் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸோ அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து நான் சொல்கிற டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் தான். இந்த க்ளவுஸ் வந்து இப்போலாம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கையில் மாட்டிட்டு ரொம்ப ஈஸியாக கழட்டிடலாம். மாதிரி க்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல வலுவலுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளவுஸை கையில் மாட்டிட்டு வளையலுக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் இழுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா க்ளவுஸ் வந்து நல்ல வலுவலுன்னு இருக்கிறனால வளையல் வந்து ஈஸியாக கழட்ட வரும். நமக்கு கையும் வலிக்காது, கையில் எந்த ஸ்க்ராச்சஸும் விழாது. அதே மாதிரி ஒரு சில வளையல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். பட் அதை போட்டால் நமக்கு கை வலிக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம போடாமலே விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி வளையல்லாம் கூட நீங்கள் க்ளவுஸை மாட்டிட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுட்டு அதே மாதிரி க்ளவுஸ் போட்டுகிட்டே நீங்கள் வந்து கழட்டவும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி க்ளவுஸ் வந்து உங்ககிட்ட இல்லை, என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் கவரை க்ளவுஸ் மாட்டுற மாதிரியே கையில் மாட்டிட்டு நீங்கள் வந்து வளையல் கழட்டிக்கலாம். மறுபடியும் போடவும் செஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பொரியல் செய்யும்போதோ குழம்பு செய்யும்போதோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிப்போம். இதை வந்து நமக்கு லைட்டாக கண்ணாடி பதமாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இதை வந்து நம்ம மறந்துட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ்லேயே விட்டுட்டோன்னா இந்த வெங்காயம் எல்லாம் நமக்கு அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். சில சமயம் நம்ம காய்கறி சேர்த்து வதக்கும் போது கூட காய் எல்லாமே பாத்திரத்தில் ஊட்டிட்டு நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகவே வேண்டாம். ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு 2 ஐஸ் க்யூப் எடுத்து இந்த பேனில் சேர்த்துருங்க. இந்த ஐஸ் க்யூப் சேர்த்த உடனேவே நமக்கு வந்து என்னாகும்னு பார்த்திங்கன்னா பேனோட சூடு வந்து நல்லா குறைஞ்சிடும். இதுக்கப்புறமா நமக்கு வந்து அடிப்பிடிக்காது. அடுத்து நீங்கள் எப்பவும் போல் காயெல்லாம் சேர்த்து சமைச்சிக்கலாம். இனிமேல் நீங்கள் வந்து அடிப்பிடிக்கிறேன்னு டென்ஷன் ஆகிட்டு பாத்திரத்தை மாற்றவோ இல்லைனா சமைச்ச சாப்பாடை வேஸ்ட் பண்ணவோ வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். காரக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற குழம்பு வகைகளுக்கெல்லாம் இந்த குழம்புல புளி வந்து கொஞ்சம் கூட போயிட்டாலே இதை வந்து நம்மளால் சாப்பிடவே முடியாது. ரொம்ப புளிப்பாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட முடியாமல் நமக்கு குழம்பு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு பொரியல்லையோ குழம்புலையோ உப்பு கூட குறைய போயிட்டாலோ இல்லைனா காரம் கூடிருச்சுனாலோ கூட அதை எப்படி சரி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் புளி கூடிருச்சுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிற டிப் தான் இது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெல்லம் இருந்துச்சுன்னா இதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தை நம்ம குழம்புல சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்புல இருக்க புளிப்பு வந்து நல்ல பேலன்ஸ் ஆகும். நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு புளிப்பு தெரியாது. நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்புல செஞ்சுருக்கேன். காரக்குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற எல்லா குழம்புலையுமே நம்ம இதை செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.